Hello floors, welcome back to Fat Fashion Academy. I hope that you're all doing great now. So in the video ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போறோம், which is Bombay Shaving Company beard trimmer. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, இது வந்து நான் ஸ்பான்சர்ட் வீடியோ. என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ட்ரிம்மர் நான் 1 year ஃபுல்லா யூஸ் பண்ணி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் மாதிரி, இந்த லைட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாக்ஸை செஞ்சிருக்காங்க. அண்ட் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த ட்ரிம்மர் உள்ளே இருக்கிற மாதிரி அண்ட் இன்னும் நிறைய திங்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் லேஅவுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான பாக்ஸ் தான். பேக்கேஜிங் கண்டிப்பாக நான் ஒரு 3/5 தான் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ட்ரிம்மர்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டாக ரொம்ப நிறைய பேக்கிங் விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இது கூட கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த பேக்கேஜிங்கோட உள்ளே என்னெல்லாம் இருக்குது அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஸோ செகண்ட், வாட்ஸ் இன்சைட் த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளாடி என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எஸ் பேசிக்லி ஒரு ட்ரிம்மர், செகண்ட் 2 comb clips, clip guardsனு கூட சொல்லலாம். 2 clip guards கொடுத்துருக்காங்க. அதில் 1 பார்த்தீங்கன்னா 1 to 10 mm இந்த லெவலில் உங்களுக்கு ட்ரிம் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 11 to 20 mm இந்த லெவலில் உங்களுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க உங்கள் ட்ரிம்மரை க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த கிளிப் கார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபோர்த் ஒரு ட்ரிம்மர் ஆயில் கூட கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மரோட மோட்டரில் உங்களுக்கு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ட்ரிம்மர் வந்து கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு சார்ஜர் ஒயர் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து USB டைப் தான். ஸோ இந்த டைப் சார்ஜர் உங்களுக்கு ஃபோன் சார்ஜஸோட அந்த லேஅவுட்ஸில் கூட கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு உங்கள் ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு 1 mmலேருந்து 20 mm வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரிம்மர் செட்டிங் இருக்குது. ஒரு லாங்கர் பியர்டு நீங்கள் மெயின்டைன் பண்ண பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 16, 18, 20 இந்த mmலாம் உங்களுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற ஹேரை மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரிமூவ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான பியர்டு மெயின்டைன் பண்ணலாம் ஒரு 1 to 10 mm குள்ளாடி அந்த சின்ன கிளிப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1 to 10 mm கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். அண்ட் 11 to 20 பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதான் இந்த ட்ரிம்மரோட மெயின் அட்வான்ஸ்டான ஒரு விஷயம். 1 to 20 mm ட்ரிம்மர் உங்களுக்கு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தேர்ட் அபவுட் த ட்ரிம்மர், நம்ம ட்ரிம்மரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இதோட கிரிப்புக்கு கண்டிப்பாக ஒரு 5/5 கொடுத்தாக்கணும். நீங்கள் அதை கையில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபர்ம் கிரிப் இருக்கும், உங்கள் கையிலேருந்து ஈஸியாக கீழே விழாது. செகண்ட், இதோட ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது வந்து துரும்பு பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்பவே ஹார்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்குது. தேர்ட், இது வந்து ரொம்ப ஸ்லீக்கான டிசைன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது செக்யூராக உங்களுக்கு லாக் பண்ணலாம். நீங்கள் கிளிப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக் பட்டன் யூஸ் பண்ணி லாக் பண்ணலாம். அப்போ உங்கள் கிளிப் எங்கேயும் மேலே கீழே போகாது, கரெக்டாக அந்த ஒரு லெவல்லே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக ட்ரிம் பண்ணலாம். இந்த லாக்கை நீங்கள் ஆன் பண்ணாமல் ஆஃப்ல வச்சு ட்ரிம் பண்ணிங்கன்னா ஹை சான்சஸ் இருக்குது கிளிப் அங்கே எங்கேயும் போகிறதுக்கு. ஸோ பெட்டர் ஆன் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 20 mm செட்டிங் இருக்குது. 1 to 10 and 11 to 20 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரிம்மர். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. என்னோட கையிலேருந்து தெரியாமல் 1 time கீழே விழுந்திருக்கு. பட் இப்போ கூட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட அதில் இல்லை. அண்ட் பார்க்குறதுக்கு பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்குது. அண்ட் பேட்டரி கூட பார்த்தீங்கன்னா 500 mAh லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறது கரெக்டாக 1.5 hours எடுக்கும், 1.5 மணிக்கூர் கண்டிப்பாக எடுக்கும். அண்ட் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes இதுதான் இதோட ரன் டைம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மந்த்தில் நீங்கள் பியர்ட் மட்டும் அடிக்கடி ட்ரிம் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 to 6 ட்ரிம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சார்ஜரை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு க்ரீன் லைட் இதில் வரும், விச் இஸ் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு அர்த்தம். அண்ட் அந்த க்ரீன் லைட் தானவே ஆஃப் ஆச்சுன்னா உங்கள் சார்ஜ் ஃபுல் ஆச்சுன்னு ஒரு மீனிங். ஸோ ஒன்ஸ் த சார்ஜஸ் ஃபுல் அந்த லைட் தானவே ஆஃப் ஆயிரும், உங்களுக்கு அந்த ட்ரிம்மரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி லாஸ்ட் முக்கியமான விஷயம் இதோட ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே செம்மையாக இருக்குது. உங்கள் பியர்டுக்கு பக்காவாக இருக்குது. சின்ன சின்ன மைன்யூட்டான ஹேர்ஸ் கூட இருக்குன்னா உங்களுக்கு 0ல் ஈஸியாக ட்ரிம் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் கூட செராமிக் ஸ்டீல் மாதிரி ஆல்மோஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னை கட் பண்ணாமல் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு ட்ரிம் பண்ணலாம். சின்ன சின்ன மைன்யூட் ஹேர்ஸ் அங்கே இங்கே உங்களுக்கு எடுக்க முடியாத குட்டி ஹேர்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 times ஒரு நல்ல ஸ்ட்ரோக் கொடுத்தாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ப்ரைவேட் ஏரியா நீங்கள் ட்ரிப் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரிம்மர்ஸ் மாதிரி தான். பட் உங்கள் பியர்ட் ரீசனுக்கு இது கண்டிப்பாக பக்கா வர்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிம்மரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1199. ஆஃபர் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 800, 700, 600 rupeesல கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிம்மரை ஹைலி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸில் நீங்கள் மற்ற ட்ரிம்மர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வர்த்தில் வரது ரொம்ப கஷ்டம். அதுவும் 1 to 20 mm சொல்லும் போது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு கண்டிப்பாக அது பெரிய விஷயம். ஸோ ஐ டூ ப்ரிஃபர் திஸ் ட்ரிம்மர் டு எவ்ரி ஒன். ஸோ மொத்தத்தில் நான் இந்த ட்ரிம்மரை 1 year யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 year எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரை நான் வேறு ட்ரிம்மர் பர்ச்சேஸ் பண்ணணும், இதை
சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட் என்னோட மைண்டில் வந்ததில்லை. இந்த ட்ரிம்மரில் நான் டோட்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ உங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys, thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம thumbs up பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ப்ராக்டிக்கலான வீடியோஸ் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ until then, see you guys in another interesting video. Bye.